அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அரஃபா மைதானம் சொல்றது ஒரு முக்கியமான இடம். அப்ப ஹாஜிமார்கள் வந்து பெருநாளுடைய ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்துக்கு முன்னைய நாள் பிறை 9 அரஃபா மைதானத்துல வந்து இருப்பாங்க எல்லாரும். காலையில இருந்து மாலை வரைக்கும் இருப்பாங்க. அரஃபா மைதானத்துல இருப்பவங்களுக்கு அரஃபா நோன்பு பிடிப்பது கடமை கிடையாது. யாரெல்லாம் அரஃபா மைதானத்துல இல்லையோ அவங்களுக்கு வந்து நோன்பு பிடிப்பதை நபியவர்கள் அல்லாஹ் சுன்னத்தாக்கி இருக்கிறான். நபியவங்க சொன்னாங்க, அரஃபாவுடைய நோன்பு இருக்குது யுக்கஃபர் ஸனத்துல் மாதியா வல் பாக்கியா, வரக்கூடிய ஒரு வருடத்துடைய பாவம் அதே மாதிரி முந்தைய ஒரு வருடத்துடைய பாவத்தை அந்த நோன்பு மன்னிக்கிறது என்பதாக நபியவங்க சொன்னாங்க. அந்த நோம்பின் மூலமாக 2 வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். சுபஹானல்லாஹ். இதுக்கு முன்னாடி நோம்பு பிடித்தவங்க ஓகே, இதுக்கு முன்னாடி நோம்பு பிரிக்காதவங்க, அந்த அரஃபாவுடைய நோம்பை தவற விட்டவங்க, இதுக்கு பின்னால வரக்கூடிய காலங்கள்ல ஹஜ் பெருநாளுடைய தினத்துக்கு முந்தைய நாள் அரஃபாவுடைய நோம்பை இன்ஷா அல்லாஹ் முடிக்க வேண்டும். இதுக்கு பின்னால் நோம்பை விடக்கூடாது அப்படின்னு நியத்து வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். அந்த அடிப்படையில நபியவர்கள் வந்து 4 உம்ராக்கள் பண்ணி இருக்கிறாங்க. அதுல ஒரு உம்ரா, முதலாவது உம்ரா நாங்க தாயிஃப் பயில பார்த்தோம்ல, ஹுதைபியா உடன்படிக்கைக்கு வந்து அந்த உம்ரா செய்ய கிடைக்காம திரும்ப போனாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உம்ராக்கு செய்த நன்மையை அல்லாஹ் கொடுத்தான். அந்த உம்ராக்கு 2வது வருஷம் திரும்ப வந்து ஒரு உம்ரா பண்ணினாங்க. 3வது உம்ரா ஜுஹரானாக்கு போய் பண்ணினாங்க இன்ஷா அல்லாஹ். நாங்க இப்ப ஜுஹரானா போவோம். அதே மாதிரி 4வது உம்ரா அவங்களுடைய ஹஜ்ஜுடன் சேர்த்து பண்ணினாங்க. அவங்க மொத்தம் 4 உம்ரா. ஒரே ஒரு ஹஜ் பண்ணி இருக்கிறாங்க. அந்த ஹஜ்ஜுக்கு வந்து ஹஜ்ஜத்துல் வதா, பிரியா விடைக்குரிய ஹஜ்ஜி அப்படின்னு சொல்லப்படும். அந்த ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்துல நபி அவர்கள் வந்து இந்த அரஃபா மைதானத்துக்கு வந்து, அரஃபா மைதானத்துல இருப்பாங்கல்ல ஹஜ்ஜுடைய காலங்கள், அதுல வந்து இந்த மஸ்ஜித் நமீரான்னு ஒரு பள்ளி இருக்குது அந்த சைட்ல. நாங்க பஸ்ல போகும்போது அந்த பள்ளி விளங்கும் இன்ஷா அல்லாஹ். நீங்க இப்ப இந்த இடத்துல இருந்து பஸ்ல ஏறி போகும்போது வலது சைடு அல்லது இடது சைடு, அநேகமா லெஃப்ட் சைடுன்னு நினைக்கிறேன், லெஃப்ட் சைடு பார்த்து கொண்டு போங்க, ஒரு பெரிய பள்ளி வரும் மினாராவோட சேர்ந்து. அந்த பள்ளி தான் மஸ்ஜித் நமீரா, மஸ்ஜித் நிம்ரான்னு சொல்லுவாங்க. நபியவங்க அந்த ஹஜ்ஜுடைய காலத்துல அந்த பள்ளி கிட்ட இருக்கக்கூடிய, அந்த பள்ளி இருக்கக்கூடிய அந்த காலத்துல அந்த பள்ளி இருக்கல்ல, அந்த பள்ளி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுது விட்டு ஒட்டகத்துல உட்கார்ந்து பெரிய ஒரு பயான் பண்ணினாங்க. அதுக்கு வந்து குத்துபத்து ஹஜ்ஜத்துல் வதா, கடைசி ஹஜ்ஜுடைய குத்துபா என்று சொல்லப்படும் பயான் ஒன்று பண்ணினாங்க. அதுல நிறைய விடயங்கள் சொன்னாங்க. முக்கியமாக சொன்னாங்க, யாருக்கும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அரபியர்கள், அஜமியர்கள், வெள்ளையர்கள், கருப்பர்கள் அப்படின்னு யாருக்கும் ஏற்றத்தாழ்வு கிடையாது. நம்ம நாட்டுல இருக்குல்ல மேல் ஜாதி கீழ் ஜாதி, பிராமணர்கள் அதை கீழ் ஜாதி அப்படியெல்லாம் இருக்குல்ல, ஒரு ஜாதி பேதம் இருக்குல்ல, அது நபியாக தடுத்தாங்க. அது அப்படி கிடையாது. நம்மவர்களுக்கு மத்தியிலேயே சில ஜாதின்னு சொல்லாட்டியும் கூட சில ஏற்றத்தாழ்வு நமக்கு மத்தியில இருக்கதான் செய்யுது. நீங்க அந்த நாடு, நான் இந்த நாடு, நீ அவன் நான் இவன், இந்தியாவில நிறைய இருக்குல்ல. அந்த அடிப்படையில நபியாக சொன்னாங்க,